கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் 107 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன்னை வெளியே கொண்டு வருவார் என்று பேச விரும்புகிறேன். எதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் தெரியுமா? எதிலிருந்தெல்லாம் என்னால் விடுதலை ஆக முடியலையோ, எதிலிருந்தெல்லாம் எனக்கு வெளியே வர முடியலையேன்னு நினைக்கிறையோ, அதிலிருந்தெல்லாம் தேவன் உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன் என்று உனக்கு வார்த்தையை தருகிறார். விசுவாசிக்கிறேன்னா கரங்களை உயர்த்தி காலை நேரத்தில் ஆண்டவரே நன்றி என்று சொல்லு. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. நிறைய பேர் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியாதபடி. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்தகாரத்தில் இருந்துட்டு, இருட்டுக்குள்ள இருந்துட்டு எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. இந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. இந்த கடன் சுமையிலிருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியலையா? இன்னைக்கு அந்தகாரத்திலிருந்து ஷபரபலபா ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று உனக்கு வார்த்தையை தருகிறார். மரண இருளில் இருந்து கர்த்தர் உனக்கு வெளியே கொண்டு வருவார். செத்து போயிருவனோ, நிறைய பேர் பயத்தில் அகப்பட்டிருக்கிற மரண இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அன்னைக்கு லாசரு கல்லறைக்குள்ள இருந்து கர்த்தர் கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வந்தது போல ஷபரபலபா தேவ மகிமைக்காக உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் வியாதியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் போராட்டத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஷபரபலபா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஷபரபலபா இருட்டறைக்குள்ள இருந்து அழுகிற மகளே, ஓ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம சிக்கி தவிக்கிற ஓ சகோதரனே, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை நான் வெளியே கொண்டு வருகிற நாள் வந்திருக்கிறது. உன்னை நான் வெளியே கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியவே வர முடியல, கல்லு தடையா நிக்கலாம். லாசருக்கு இருந்த மாதிரி அந்த கல்லை கர்த்தர் புரட்ட போறார். வயிற்றிலிருந்து கல்லை வெளியே கொண்டு வருவார். வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பாறாங்கல்ல கர்த்தர் உடைத்து போடுவார். இந்த சுமையை என்னால தாங்க முடியலையேன்னு கவலைப்படுகிறையா? ஷபரபலபா அண்ணா, என்னால வெளியே வர முடியல, இந்த டிப்ரெஷன்ல இருந்து, இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியலையேன்னு கண்ணீரோட இருக்கிறையா? கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார், கவலைப்படாத. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. எந்தெந்த காரியத்தில் யாரெல்லாம் வெளியே வர முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இயேசு அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.